ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளவுஸோட ஃபுல் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் நான் நிறைய மெத்தட்ல வந்து கட்டிங் போட்டிருக்கேன், ஆனா எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஃபிட்டிங் வந்து ஒழுங்காவே இருக்க மாட்டேது, ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கு. இந்த கரெக்ஷன் எதுவுமே வராம எப்படி வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம இதுவரையும் நிறைய மெத்தட்ல வந்து கட்டிங் போட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா நிறைய பேருக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ஒழுங்கா இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அளவு பிளவுஸை வச்சு நம்ம ஆம்கோல்ல இருந்து பிளவுஸோட உயரத்துல இருந்து கழுத்து ஃப்ரண்ட் நெக் எல்லாமே இந்த அளவு பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். இந்த மெத்தட்ல கட்டிங் போடும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங்கும் கரெக்டா வரும். எந்த ஒரு ஃபால்ட்டுமே நமக்கு இல்லாம நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் பண்ண முடியும். நம்ம எப்படி இந்த பிளவுஸ்ல உள்ள அளவுகளை அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளவுஸை வந்து அளவு பிளவுஸ் வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுக்க போறோம் அப்படின்னா முதல்ல அந்த அளவு பிளவுஸ் வந்து நமக்கு எந்த சுருக்கமும் இல்லாம நமக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பிளவுஸை பார்க்கும் போதே நமக்கு வந்து கரெக்டா நம்ம அளவு எடுத்துருவோங்கிற ஒரு கான்பிடென்ட் இருக்கணும் நமக்கு. உங்களுக்கு அளவு பிளவுஸ் சுருக்கமா இருந்தாலும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால அளவு பிளவுஸை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்பதான் கரெக்டான அளவுகளை வந்து நம்ம அப்படியே எடுக்க முடியும். இப்ப இந்த அளவு பிளவுஸ்ல வந்து எந்த ஒரு சுருக்கமுமே இல்லை, நமக்கு ஸ்லீவ் பாடி பார்ட் எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி அளவு பிளவுஸை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கிளாத் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90 பாயிண்ட் இருக்கு. இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 35.5 இன்ச் வருது. அதனால நமக்கு வந்து 90 பாயிண்ட் வந்து கரெக்டாவே இருக்கும். நமக்கு வந்து 40 இன்ச்சுக்கு மேல இருக்கிறாங்க, இல்ல 38 இன்ச்சுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 1 மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்மளால கரெக்டா மார்க் பண்ணி கட்டிங் போட முடியும். இப்ப பிளவுஸ் நம்ம வந்து வாங்கும்போது எப்படி இருக்கும், ஃபோல்டு பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கணும், ஃபோல்டிங் வந்து நம்மள பார்த்துருக்கணும். எப்பயும் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கீழ்பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஈவனா இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கிளாத்தை போட்டாச்சு. இப்ப நமக்கு ரைட் சைட்ல இருந்து தான் நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ண போறோம். பேக் பார்ட் வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம எப்பயுமே இந்த பாட்டம்ல 2 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ தையலுக்காக விடணும். நம்ம இந்த மாதிரி மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம 2 இன்ச் விடணும். 2 இன்ச் விட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். நான் எப்பயுமே 2 இன்ச் தான் விடுவேன். நீங்க 1.5 இன்ச் தான் விடுவீங்க அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம்ல ஒரு 2 இன்ச் கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அந்த லைன் எடுக்கும்போது நேரா வரும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேல் எடுத்து நம்ம கோடு போட்டுக்கலாம். கரெக்டா அந்த லைன் மேல வச்சு ஒரு கோடு போட்டாச்சு. இப்ப நம்ம எப்படி அளவு பிளவுஸ் வைக்கிறதுன்னு பாத்திரலாம். அளவு பிளவுஸ் சுருக்காம எடுத்துட்டு இப்ப நமக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த 2 சைடும் நமக்கு ஈவனா இருக்கணும். இந்த 2 சைடு நமக்கு ஈவனா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ரெண்டும் நமக்கு ஈவனா இருக்கணும். ஷோல்டர் வந்து இந்த மாதிரி இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, கரெக்டா அந்த தையல் வந்து நேரா இருக்கணும், முன்னாடி இருக்கக்கூடாது பின்னாடி இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2 ஷோல்டரும் ஈவனா ஃபோல்டு பண்ணி சமமா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா நமக்கு இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, நம்மளோட மார்க் பண்ண போற கிளாத்தோட ஃபோல்டிங்கும் அளவு பிளவுஸோட ஃபோல்டிங்கும் இந்த மாதிரி ஒன்னா இருக்கணும். அளவு பிளவுஸும் முன்னையும் இருக்கக்கூடாது பின்னையும் இருக்கக்கூடாது, ஈவனா வச்சுட்டு இந்த உள்ள தெரியுது இல்லையா, இந்த ஃப்ரண்டோடைய பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா உள்ள எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த கர்வ் வந்து நமக்கு அழகா தெரியும். இப்ப இதை நம்ம ஈவனா வச்சிட்டோம் அப்படின்னா இந்த லைன் நமக்கு ஆல்ரெடி அதுவே இந்த மாதிரி சரிவா நமக்கு வந்துரும். நம்ம இப்படி இழுத்து எல்லாம் வைக்க கூடாது. நம்ம எப்பயுமே அளவு பிளவுஸை இந்த கரெக்டா இந்த இடம் மட்டும் தான் நமக்கு ஈவனா இருக்கணும். இந்த இடம் நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து எப்பயுமே சரிவா தான் இருக்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம இந்த பாட்டம்ல 2 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச்ல பேக் வந்து டச் ஆகுற மாதிரி வைக்கணும் கரெக்டா. இப்ப அதே மாதிரி இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோலும் நல்லா ஈவனா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. அளவு பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கும் போதே நமக்கு வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் சுருக்கம் இருக்கக்கூடாது, நீட்டா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கழுத்தோடைய இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த 2 இன்ச்ல நம்ம இந்த மாதிரி டச் ஆகுற மாதிரி கிராஸா வச்சுட்டு இப்ப இந்த கழுத்தோடைய இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைடோடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ண போறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியா டாட் மாதிரி போட்டுட்டு வாங்க, அப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சா. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
நம்ம இந்த கழுத்தை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். 2 கழுத்தும் நமக்கு ஈவனா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்ப இந்த கழுத்தை அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. இப்ப மேல இருந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ண போறோம். ஷோல்டர்ல இருந்து இப்ப நம்ம மார்க் அளவு எடுக்கிறது எல்லாமே நம்ம ரெடி அளவு தான். பிளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அளவு வருதோ அதை தான் நம்ம அப்படியே எடுக்கிறோம். இப்போ இந்த கழுத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோட லென்த், பிளவுஸோட உயரம். அதுக்கு முதல்ல நம்ம 2 பேக் பார்ட்டும் இந்த கீழே இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு கரெக்டா அந்த 2 இன்ச்சை டச் பண்ண மாதிரி இருக்கணும். மேல இருக்க பேக் பார்ட்டும் நமக்கு அந்த 2 இன்ச்சை டச் பண்ண மாதிரி இருக்கும். சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து நல்ல இறக்கமா இருக்கும், இல்ல அப்படின்னா உள்ள ஏத்தி போயிருக்கும். நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கனெக்ட் பண்ண வேண்டாம், பேக் பார்ட்டை மட்டும் நம்ம கரெக்டா அந்த 2 இன்ச்ல வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பிளவுஸோட உயரத்தை வந்து மார்க் பண்ணிடலாம். இப்ப பிளவுஸோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோடைய அகலம் கரெக்டா இந்த ஆம்கோல் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த லைன் வந்து நமக்கு எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சா. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இது எங்க முடியுதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நல்லா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிங்க. இந்த இடத்துல எந்த சுருக்கமும் வரக்கூடாது. நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் எங்க போகுதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தையலுக்காக எல்லாத்துலயும் நம்ம 1/2 இன்ச் விடணும். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி அளவு தான். அப்ப நம்ம இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் கிளாத் விடணும் இல்லையா, அதுக்காக இந்த ரெடி அளவுல இருந்து 1/2 இன்ச் மேல இது வந்து ரெடி அளவு. அப்ப வந்து தையலுக்காக நம்ம மேலதானே ஏத்தி கிளாத் விடணும். அப்ப இந்த 1/2 இன்ச் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்ப இந்த சைடு விட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் நம்ம பிளவுஸோட உயரம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இல்ல நீங்க ஸ்கேல் வச்சுதான் கோடு போடுறீங்க அப்படின்னா கூட அழகா ஸ்கேல் வச்சு கூட நீங்க கோடு போட்டுக்கலாம். இப்ப ரெடி அளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு, தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு அதை மார்க் பண்ணியாச்சு. இப்ப நிறைய பேருக்கு ஆம்கோல் வந்து ஒழுங்கா வராது, அதுக்கும் நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் பாத்திரலாம். இந்த மாதிரி முன்னாடி உள்ள ஸ்லீவை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த பேக் சைடு உள்ள ஸ்லீவை இந்த மாதிரி பேக் சைடு பார்த்து திருப்பி விடுங்க. இப்ப கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆம்கோல் வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க இல்லையா அளவு ப்ளவுஸ்ல, அந்த லைன் மேல நம்ம அழகா கரெக்டா அந்த நேர நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாம். அவங்க எந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க்காவே மார்க் பண்ணி விடுங்க, அப்பதான் நமக்கு அப்படியே ட்ரேஸ் கிடைக்கும். இப்ப இந்த ஒரு ஸ்லீவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டா நம்ம வந்து இந்த இடம் ஒண்ணு போல வச்சுட்டு அதே மாதிரி கழுத்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த அகலத்தையும் ஒண்ணு போல வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவை மேல தூக்கி விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு லைட்டா அந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்போலோடைய அந்த கர்வ் வந்து அழகா கிரியேட் ஆயிரும். கரெக்டா இந்த இடத்துல போய் நமக்கு டச் ஆகுது. அப்ப அது மேலே நம்ம அழகா ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த மெத்தடு. அப்படியே நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம், வேற எதுவுமே நம்ம மார்க் பண்ண வேண்டாம். இப்ப கரெக்டா இந்த ட்ரேஸ் போட்டோம் இல்லையா, இது மேல அப்படியே நீங்க இந்த மாதிரி டாட் டாட்டா கூட மார்க் பண்ணலாம், இல்ல நீங்க அப்படியே கர்வா வரைகிறா இருந்தா கூட ஒரே லைனா எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லையா, இப்ப இது வந்து ஷோல்டரோடைய ரெடி அளவு, நம்ம எடுத்த ரெடி அளவு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு, இப்ப இந்த சைடு தையலுக்காக விட்ட மாதிரி நம்ம இந்த சைடு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். இப்ப நம்ம அந்த 1/2 இன்ச்சை விட்டுக்கலாம். டேப் எடுத்துட்டு கரெக்டா அந்த 1/2 இன்ச்ல கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இங்க இருந்து குட்டி குட்டியா டாட் எடுத்துக்கோங்க. கரெக்டா அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வரணும் ரெடி அளவுல இருந்து. இப்ப அவ்வளவுதாங்க, இதை எடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா கழுத்தோடைய அகலத்தோட ரெடி அளவு இல்லையா, நம்ம டாட் டாட்டா மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ஒரே லைனா கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணிட்டு அந்த கர்வையுமே நீங்க அழகா கையில கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டார்க்கா மார்க் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட்ல ட்ரேஸ் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி டார்க்கா மார்க் பண்றது. இது வந்து நமக்கு ரெடி அளவு தான், அதாவது அளவு ப்ளவுஸ்ல வந்து என்ன கழுத்தோடைய அகலம் இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துருக்கோம். அப்ப நம்ம தையலுக்காக முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச் விடணும் இல்லையா, அதை கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி. இல்ல நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, 1/4 இன்ச் விட்டுட்டு எனக்கு கட் பண்ணும்போது கரெக்டா பிடிக்க தெரியல அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கலாம். நான் 1/4 இன்ச் விடுறேன். இந்த மாதிரி டாட் டாட்டா முன்னாடி ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப நம்ம சைட்ல பாத்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து பேக்ல வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த இடத்துல அளவு ப்ளவுஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இடத்துல வந்து டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட்டோடைய அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/4 இன்ச், மொத்தமா சேர்த்தா நமக்கு 1/2 இன்ச் கிடைக்கும். அப்போ ஒரு சைடு 1/2 இன்ச்சும் அதே மாதிரி இந்த சைடு டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 1 இன்ச் கிடைக்கும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு கிளாத் விடணும். இப்ப 1 இன்ச்ச டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப இது கிராஸா தானே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லைன்ல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வரைஞ்சிக்கலாம். நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் அதுவாவே நம்ம அளவு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஷேப் வந்து நமக்கு கிராஸா கிடைச்சிரும். அதனால நீங்க ஸ்ட்ரைட்டாவே மார்க் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ விடணும். எதுக்காக அந்த 2 இன்ச் 1.5 இன்ச் விடுறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க இல்லையா, இந்த கிளாத் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளவு இருக்குன்னு இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் விட்டுருக்காங்க. நம்ம 1.5 இன்ச் விட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இந்த ஆம்கோலோட கர்வ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டுருங்க. இப்ப அளவுதான், அவ்வளவுதாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பேக் பார்ட் மார்க் பண்ணியாச்சு. இந்த மெத்தட்ல மார்க் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுகளுமே கொஞ்சம் கூட ஒரு ஃபால்ட் இல்லாம நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லா அளவுமே நீங்க எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டேன், ஃபார்முலா போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எனக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் வருது, எனக்கு ஒழுங்கா இருக்க மாட்டேது அப்படின்னா பேக் பார்ட்டை நீங்க இந்த மெத்தட்ல ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த பிளவுஸை வந்து அவ்வளவுதான் மார்க் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்ணிக்கலாம். கரெக்டா நம்ம இந்த இடத்துல 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சை அழகா அந்த கர்வா நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட நீங்க கட் பண்ணும்போது ஃபுல்லா கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி அளவு கிட்ட கட் பண்ணிட்டு முன்னாடி இருந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாம ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த கழுத்தை நம்ம டார்க்கா மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த லைன் அந்த மாதிரி தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்படி பிளவுஸை போடும்போது ஆப்போசிட்ல அழகா நமக்கு ட்ரேஸ் ஆயிரும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஷோல்டரை வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நீட்டா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம பேக் பார்ட்டை அப்படியே ஃபோல்டு பண்ணி உரமா வச்சிடலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்லீவ் தான் எடுக்கணும். இப்ப நமக்கு ரைட் சைட்ல பேக் எடுத்தாச்சு. இப்ப அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க போறோம். நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணி போட்டோமோ அதே மாதிரி ஃபோல்டிங்ல தான் இருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும். ஸ்லீவ் வந்து நமக்கு 4 பகுதியா வேணும் இல்லையா, அதனால நம்ம மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவனா இருக்கணும். முன்ன பின்ன இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1.25 இன்ச் விடணும். இது சாதா பிளவுஸ்னால நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதனால ஹெம்மிங் பண்றதுக்காக நம்ம வந்து 1.25 இன்ச் கிளாத் விடணும். லைனிங் கிளாத்தா இருந்தா நம்ம 1/2 இன்ச் தான் விடுவோம். இல்ல நீங்க 1.5 இன்ச் விடுறீங்க அப்படின்னா கூட நீங்க 1.5 இன்ச் தாராளமா விட்டுக்கோங்க. நமக்கு எம்மிங் பண்ணும்போது 1.5 இன்ச் விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டா இருக்கும். இப்ப நான் 1.25 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். இப்ப ஸ்லீவ்ல தான் நிறைய பேருக்கு டவுட்டே வருது. பேக் பார்ட் கூட ஈஸியா எடுத்துறீங்க, ஆனா ஸ்லீவ் எடுக்கும்போது தான் ரொம்ப சிரமப்படுறீங்க. அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம பாத்திரலாம். இப்ப இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துட்டு ஸ்லீவ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஆம்கோல் கிட்ட இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்ல நம்ம எப்பயுமே ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க எப்படி கட்டிங் போட்டாலும் சரி, நீங்க வந்து பேக் சைடு தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். பேக் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிருக்க மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கைக்குழி குடஞ்சு வெட்டியிருப்பாங்க. முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்லயும் வெட்டியிருப்பாங்க, ஸ்லீவ்லயும் வெட்டியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு அளவு மாறிடும். இந்த மாதிரி பேக் சைடு பார்த்து எடுத்துட்டு நம்ம எப்படி ஆம்கோலுக்கு மார்க் பண்ணமோ அந்த லைன் மேல மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஏன் சொல்றேன் அப்படின்னா சிலருக்கு வந்து இந்த கர்வ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எல்லாம் வச்சு நீங்க மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நீட்டா வரும். உங்களுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணாலும் கரெக்டா வரல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ் மேல இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துட்டு இப்ப ஃப்ரண்ட் சைடு வந்து மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து பேக்கோட ஆம்கோல் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால நீங்க இந்த மாதிரி மார்க் பண்றீங்க அப்படியே ட்ரேஸ் எடுக்கிறீங்கன்னா பேக் சைடு வந்து கீழே போற மாதிரி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் வந்து நமக்கு மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும்.
இப்ப இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்ப கரெக்டா இந்த பாட்டம் ரெண்டையும் ஈவனா வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த லைன் மேல நமக்கு ஸ்லீவ் வரணும். அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து சமமா இருக்கணும். இங்க ஸ்லீவ் நம்ம கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தும் நம்மளோட ஸ்லீவோட கிளாத்தும் அளவு ப்ளவுஸோட கிளாத்தும் இந்த மாதிரி ஈவனா இருக்கணும். உள்ளேயும் போய்க்கூடாது, வெளியிலயும் இருக்கக்கூடாது. கரெக்டா அந்த ஃபோல்டிங் மேலே ஸ்லீவ் இருக்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கையில புடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விடுங்க. சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வெளியில வந்துடும். இப்ப கரெக்டா இந்த கர்வ் இருக்கு இல்லையா, கரெக்டா அந்த கர்வ் மேல தட்டிட்டே வாங்க. இப்ப இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. பேக்ல நம்ம ட்ரேஸ் எடுத்தது அப்படியே பேக் சைடு வந்து நம்மளோட கிளாத்ல ட்ரேஸ் ஆயிரும். இப்ப இந்த மாதிரி கையை நல்லா வச்சு பிடிச்சிட்டு இந்த வித்தை இதோடைய அகலத்தை வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முடியுது. நமக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. இது வந்து ரெடி அளவு தான். இப்ப நம்ம என்ன பண்ணணும், தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பிளவுஸ் எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அழகா நமக்கு அந்த கர்வ் வந்து அழகா வந்திருக்கு. இப்ப இந்த கர்வ் மேலே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேஸ் எடுக்கும்போது நமக்கு எக்ஸாக்டா அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே கிடைச்சிடும். இப்ப நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம். இது வந்து ரெடி அளவு தான். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அளவு வருமோ அதுதான் இது. தையலுக்காக 1/2 இன்ச் இங்கேயும் நம்ம விட்டுட்டு கரெக்டா அந்த கர்வை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்ப அவ்வளவுதான், நம்ம தையலுக்காக விட்டாச்சு. இந்த சைடு வந்து நம்ம 1 இன்ச் வந்து தையலுக்காக விடணும் இல்லையா, இந்த மாதிரி 1 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ நீங்க எவ்வளவு விடுவீங்களோ அதை எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான். இப்ப இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா கைக்குழி வெட்டுவோம் இல்லையா, அந்த கைக்குழி எப்படி அளவு பிளவுஸ்ல இருக்கிற மாதிரி எப்படி எக்ஸாக்டா அந்த அளவு பிளவுஸ்ல வெட்டியிருக்காங்க அதே மாதிரி வந்து நம்ம வெட்ட போறோம். இப்ப நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப எடுக்க போற ஸ்லீவ் வந்து பேக் சைடு வந்து மேல இருக்கணும், ஃப்ரண்ட் வந்து உள்ள இருக்கணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து நமக்கு இந்த ஃபோல்டிங் கூட இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப முன் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பேக் சைடு ஆம் ஹோல் வந்து எப்படி எடுத்தோம் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடு அப்படியே ட்ரேஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம எப்படி வந்து வச்சோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோல்டிங்கே ஈவனா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஈவனா வச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டை நல்லா இழுத்து விட்டுருங்க. சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுட்டு லைட்டா தட்டி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு 3/4 இன்ச் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியா இருக்கு. 3/4 இன்ச் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியா இருக்கு. இப்ப இதை அப்படியே நம்ம அழகா மார்க் பண்ணலாம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நம்ம அப்படியே அழகா மார்க் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இங்க இருந்து நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விடணும். இது ஃப்ரண்ட் சைடு. இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த சைடு ஃபோல்டிங் இருக்கும். அந்த ஃபோல்டிங் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்ப கிளாத் அந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப இது வந்து பேக் சைடு ஸ்லீவ். நம்ம உடம்பு பகுதியோட அட்டாச் பண்ணும்போது இது வந்து பேக் சைடு வரும். இப்ப இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு தானே கைக்குழி விட்டுவோம். அப்ப இந்த மாதிரி ஃப்ரண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப இதுல நம்ம எப்படி இதை மார்க் பண்ணணும்னா நம்ம அதே மாதிரி இது வந்து ரெடி அளவு. இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெடி அளவு. இப்ப தையலுக்காக வரணும் இல்லையா, இப்ப அதே மாதிரி இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வாங்க தையலுக்காக. இப்ப இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கைக்குழி வெட்டிக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம வெட்டியாச்சு. 3/4 இன்ச் வந்து நம்ம கைக்குழி வெட்டியாச்சு. இப்ப சென்டருக்கு நேரா ஒரு சின்ன அர்க்காட் பண்ணிட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோலோட ரெடி அளவுக்கு நேரம் ஒரு அர்க்காத்து. நம்ம வந்து எந்த சைடு கைக்குழி வெட்டணுமோ அந்த சைடு ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. மார்க் அழிஞ்சாலும் நம்ம இந்த அர்க்காத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்ப ஸ்லீவ் அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஸ்லீவ் வந்து ஈஸியா நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஸ்லீவை நம்ம ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் தான். இப்ப ரைட் பேக் எடுத்தோம், லெஃப்ட் வந்து ஸ்லீவ் எடுத்தோம்.
இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ண பத்தி தான் நம்ம ஸ்லீவ் எடுத்துருந்தோம். இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிருச்சு இல்லையா? மறுபடியும் பேக் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி 2 ஃபோல்டு எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது வந்து நமக்கு வந்து கிராஸ் தான். ஸ்ட்ரைட் கட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக் பார்ட் வச்சு தானே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுப்போம். அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு எடுப்போம். இது வந்து கிராஸ் கட்டிங்னால நல்லா ஃபுல் கிராஸ்ல வந்து போட்டுக்கணும். நிறைய பேர் கிராஸ் வந்து ஒழுங்கா வரமாட்டேது அப்படின்றீங்க. நமக்கு கிளாத் பத்தாதனால நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸா வச்சு எடுப்பீங்க. அப்படி வச்சு எடுக்காதீங்க. கண்டிப்பா கிராஸ் ஒழுங்கா வராது. அதனாலதான் சொல்றேன் 40 இன்ச்சுக்கு மேல இருக்காங்கன்னா 1 மீட்டருக்கு குறையாம கிளாத் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு போட்டுட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்ப நம்ம அப்படியே ட்ரெஸ் எடுக்கலாம். பேக் பார்ட் மேலே பேக் பார்ட்ல நம்ம தையலுக்காக எல்லாமே விட்டாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம தையலுக்காக எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா நம்ம பேக் பார்ட்டை தான் ட்ரேஸ் எடுக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆல்ரெடி தையலுக்காக விட்டதை தான் நம்ம எடுக்கிறோம். அதனால ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே பேக் பார்ட்டை ட்ரேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஆம்கோல்லாம் நல்லா மடங்காம ஈவனா அந்த மாதிரி கை வச்சு புடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் அப்படி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஃப்ரண்ட் பேக் பார்ட்டோட கழுத்து இருக்கு இல்லையா? இந்த கழுத்தை இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு லைட்டா தட்டி விட்டுருங்க. இப்ப அவ்வளவுதான். நம்ம வந்து பேக் பார்ட் எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டா அந்த ஷேடு தெரியும். உங்களுக்கு வீடியோல பார்க்க தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த கழுத்து வந்து ஒரு லைனா தெரியும். அதை அப்படியே ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் நமக்கு தெரியும். அந்த ஷோல்டரையும் அப்படியே ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பேக்கோட இந்த சைடோட ரெடி அளவு தான் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கப் எல்லாம் ஷேப் நம்ம வந்து டாட் எல்லாம் பிடிப்போம் இல்லையா? அந்த டாட் பிடிக்கும் போது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ள போயிடும். பேக்கை விட ஃப்ரண்ட் 1/2 இன்ச் உள்ள போயிடும். அப்ப இந்த கப்பு வந்து நமக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடணும். இப்ப இது வந்து பேக்ல இருந்து எடுத்த ரெடி அளவு. இப்ப நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா? அதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். இப்ப அவ்வளவுதான். ஃப்ரண்ட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த கழுத்தோடைய லென்த் பிளஸ் வந்து எவ்வளவு வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து உள்ள தள்ளி போயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஹூக் பட்டி சைடு தான் அளவு ப்ளவுஸ்ல எல்லா அளவுமே எடுக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு ஈவனா இருக்கணும். இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவனா இருக்கணும். கொஞ்சம் கூட முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இதுக்கு நேர ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து உள்ள தள்ளி போன மாதிரி இருக்கு இல்லையா? கரெக்டா இத நம்ம மார்க் பண்ண பிளவுஸ் அதுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து தையலுக்காக விட்ட அளவு தெரியுதா? இது பாத்தீங்க அப்படின்னா ரெடி அளவு. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெடி அளவு. கரெக்டா இந்த ரெடி அளவுக்கு நேரம் தான் நம்ம இந்த ஆம்கோல் தெரியுது இல்லையா? அந்த தையல் போட்டிருக்காங்களே இது வந்து கரெக்டா அந்த ரெடி அளவுக்கு நேரம் இருக்கணும். அதே மாதிரி கழுத்து அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப பேக்கை விட ஃப்ரண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டோ இல்ல 2 பாயிண்டோ தள்ளி போன மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ஸ்லீவ் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் பேக் பார்ட் இருக்கு இல்லையா? அந்த பேக் பார்ட் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டை உள்ள தள்ளி விட்டோமோ பேக்கோட நெக் லைன் எடுக்கும் போது அதே மாதிரி பேக் பார்ட்டை அந்த மாதிரி உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி உள்ள தள்ளிட்டு அதுக்கு மேல ஃப்ரண்ட்டை போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வச்சாச்சு. நமக்கு இந்த ஷோல்டர் ரெண்டும் ஈவனா இருக்கணும். ஃப்ரண்டோட ஷோல்டரும் பேக்கோட ஷோல்டர் வந்து ஈவனா இருக்கணும். கரெக்டா இந்த இடத்துல டச் ஆகணும். அதே மாதிரி நமக்கு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி போன மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த கர்வும் கரெக்டா இந்த நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுவும் நமக்கு ஈவனா இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கு அப்புறம் ஆம்கோல் நல்லா எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி கையை வச்சு புடிச்சுக்கோங்க. இப்ப இந்த லைன் மேல நம்ம அப்படியே ட்ரெஸ் எடுக்க போறோம். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கப்பை நல்லா எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த ஃப்ரண்டோட பட்டி இருக்கு இல்லையா? இந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா? இது வந்து எந்த இடத்துல நமக்கு முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய ரெடி அளவு இங்க வருது. நம்ம அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிளவுஸ் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி
நம்ம ஃப்ரண்ட்லையும் குடஞ்சு வெட்டியிருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைன் மேலே கழுத்தை வச்சுட்டு இப்போ அப்படியே கை வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ பிடிச்சிட்டு ஸ்லீவ் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து தான் ஃப்ரண்ட் பார்ட்ல குடஞ்சு விட்டுவாங்க. அப்ப இந்த இடத்துல இப்படி கையை வச்சுட்டு முன்னாடி திருப்பி பாருங்க, எங்க வருதுன்னு பாருங்க. இப்ப இங்க இருக்கு என்னோட கை, இந்த இடத்துல வருது. அதே மாதிரி இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட்டு கிட்ட கை வச்சு பாருங்க. இப்ப இங்க வருது கரெக்டா. இது வந்து ரெடி அளவு இல்லையா, இது தையலுக்காக விட்ட 1/2 இன்ச். இது வந்து தையலுக்காக விட்டது. நமக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குடஞ்சு வெட்டல. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த லைன் வந்து நமக்கு கரெக்டா 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லையா முன்னாடி, அதுல இருந்து கரெக்டா எடுத்துட்டு வாங்க. நம்ம பேக் பார்ட்ல ரெடி அளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே தான் இருக்கு. நமக்கு வந்து இந்த குடஞ்சு வெட்டியிருப்பாங்க இல்லையா உள்ள, அந்த குடஞ்சு வெட்டுறது இந்த பிளவுஸ்ல வந்து இல்ல. ஸ்லீவ்ல மட்டும்தான் குடஞ்சு வெட்டியிருக்காங்க, ஃப்ரண்ட் பார்ட்ல குடஞ்சு வெட்டல. தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம குடஞ்சு வெட்டணும். இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து இழுத்து பிடிச்சிட்டு நிற்கும் ஸ்லீவும் ஃப்ரண்ட் பார்ட்டும். எல்லாருக்கும் நீங்க இந்த இடத்துல குடஞ்சு வெட்ட தேவையில்லை. இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்தை வந்து கொஞ்சம் டார்க்கா ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்லயும் ட்ரேஸ் ஆயிரும், ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஷோல்டரையும் டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் ரெண்டையும் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அவ்வளவுதாங்க. நம்ம இதை வந்து ஒரு லைனா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த்தா மார்க் பண்ணிவிடுங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸை ஹூக் பட்டி சைடு பார்த்து உள் பக்கம் திருப்பி விட்டுருங்க. உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு இப்ப கரெக்டா இந்த கழுத்தையும் அளவு பிளவுஸ்ல உள்ள கழுத்தையும் ஈவனா வச்சுக்கோங்க. இப்ப இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட்ல வந்து பட்டி நமக்கு வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த பட்டி வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருது, கரெக்டா இந்த இடத்துல வருது. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்ல, இந்த டாட்டுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச் விடணும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க டேப் வச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க, இல்ல 1/4 இன்ச் கனெக்ட் பண்ண மார்க் பண்ண தெரியும் அப்படின்னா அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் வந்து நமக்கு விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல கிளாத் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளவு விட்டுருக்காங்கன்னு. 1/2 இன்ச் விடணும் கண்டிப்பா, 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்ப 1/2 இன்ச் விட்டாச்சு. இப்ப இந்த இடம் நம்ம மார்க் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹூக் பட்டி சைடு நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஹூக் வைக்கிறதுக்காக. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். இது வந்து ரெடி அளவு, ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெடி அளவு. நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ விடணும். நான் 1/4 இன்ச் விடுறேன், அதுவே போதுமானதுதான். இப்ப 1/4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாட்டோடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். ஷோல்டரை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா இந்த கிளாத் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கிட்ட கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தோட அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்பாக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நிப்பிள் பாயிண்ட், இதை இந்த மாதிரி நல்லா சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம எடுக்கும் போதே இந்த மாதிரி கர்வா கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப இதை நம்ம வைக்கலாம். இப்ப அந்த அப்பாக்ஸ் பாயிண்ட்ல இருந்து நம்ம கரெக்டா வைக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிட்டு அந்த 1 இன்ச்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வைங்க. கரெக்டா அந்த நம்மளோட ரெடி ஷோல்டரும் நம்ம மார்க் பண்ணிருக்க ரெடி ஷோல்டரும் ஈவனா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இந்த அப்பக்ஸ் பாயிண்ட், அதாவது இந்த நிப்பிள் பாயிண்ட் நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இப்ப இங்க வச்சு பாருங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி வச்சிடாதீங்க, ஒரு மீடியமா இழுத்து பிடிச்சி வைங்க. கரெக்டா இந்த அப்பக்ஸ் பாயிண்ட் வந்து இங்க வருது. இப்ப இதை விட்டுருங்க, இது நமக்கு இனிமே பிடிக்க தேவையில்லை. இந்த இடத்த மட்டும் டைட்டா பிடிச்சிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பட்டி பீஸும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நமக்கு ஜாயின் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்த நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கீழே இழுத்து வைங்க. இப்ப இந்த பட்டி வந்து எங்கன கிட்ட வருதுன்னு பாருங்க. இப்ப இந்த இடம் வருது. நம்ம ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல இந்த டாட்டோட லென்த் முடியுதுன்னு. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சா. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸ் எடுத்துட்டு இந்த பட்டியில இருந்து இந்த பஸ்டோட டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதோடைய லென்த்தை பார்க்க போறோம். இப்ப 2.5 இன்ச்சுக்கும் ஒரு 2 பாயிண்ட் வந்து தள்ளி இருக்கு. இதை நம்ம கரெக்டா இங்க ரெடி அளவு மார்க் பண்ணுவோம் இல்லையா, 1/2 இன்ச்சு பட்டி பீஸ்க்காக விட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே இருந்தா வைக்கணும்.
இந்த மாதிரி தையலுக்காக விட்டதுல இருந்து வச்சிடாதீங்க. 1/2 இன்ச் வந்து நம்ம உள்ள வந்து 1/4 இன்ச் வந்து உள்ள விட்டோம் இல்லையா ரெடி அளவு, அதுல இருந்து இந்த மாதிரி டேப் வச்சுட்டு இப்போ 2 1/2 இன்ச்சுக்கும் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வந்துச்சா அந்த இடத்த இந்த மாதிரி கிராஸா எடுத்துக்கோங்க. நம்ம டேப் வைக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு மீடியம் கிராஸ்ல வைக்காம நமக்கே தெரியும் அந்த ஷேப் வந்து எப்படி வரும் அப்படின்னு. அந்த அளவு கிராஸா வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பிளவுஸை அப்படியே உள் பக்கமா திருப்பி விட்டுட்டு இந்த டாட்டோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அந்த பஸ்டோடைய டாட்டோடைய அகலம் இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் விட்டுருக்காங்க. அப்ப நம்ம கரெக்டா இந்த இடம் மார்க் பண்ணோம் இல்லையா, இதுல இருந்து இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணணும். அப்ப இந்த டாட்டோடைய கரெக்டா சென்டர் வந்து எங்க வருது அப்படின்னா இந்த இடத்துல வருது. இப்படிதான் சென்டர் வந்து நம்ம எடுக்கணும் இந்த இடத்துல இருந்து. இப்ப அதே மாதிரி இங்க இருந்து 1.25 எடுத்தோமா, இப்ப சென்டர்ல இருந்து இந்த சைடு ஒரு 1.25 எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட்டோடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்பெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து கீழே வரையும். இப்ப இதுல 2.5 இன்ச் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருக்கு. அப்ப நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சா மார்க் பண்ணணும். கீழே இருந்து 3 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரஃபா இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேரா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதோடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் தள்ளி வருது. இதை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி அளவு இருக்கு இல்லையா, அந்த ரெடி அளவுல இருந்து இந்த 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துச்சா அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ இதுதான் நமக்கு கரெக்டா வரும். இதுக்கு நேர டாட் பிடிச்சாதான் நமக்கு பர்ஃபெக்டா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அளவு எடுத்தது. இப்ப இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல 1.25 விட்டோம் இல்லையா, இதுக்கு நேரம் இது ஒரு கிராஸ், அதே மாதிரி இதுக்கு நேரம் ஒரு கிராஸ். இப்ப அதை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். இப்ப அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துட்டு இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, இந்த ரெடி அளவையும் இந்த ரெடி அளவையும் ஒண்ணா வச்சுக்கோ. இப்ப அந்த மாதிரி ஒண்ணா வச்சுட்டு இங்க வருது ரெடி அளவு. பட்டியும் உடம்பும் ஜாயின் பண்ணிருக்கிறது இந்த இடத்துல வருது. இது வந்து ரெடி அளவு. அப்ப நம்ம பட்டியும் உடம்பையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த கிளாத்ல 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி விட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நம்ம இதுக்கு ஒரு லைன் எடுக்கணும். கரெக்டா அதை டச் பண்ணிட்டு ஒரு லைன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த தையலுக்காக விட்டதையும் இந்த டாட்டையும் நம்ம எடுக்கணும். வி ஷேப் மாதிரி நமக்கு ஆல்ரெடி வந்துடும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணாச்சு. நம்ம இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க டாட்டோடைய 3 டாட்டையும் எப்படி சிஸ்டர் மார்க் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பெஸ்டா சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணாதான் அது கரெக்டா வரும். இல்ல உங்களுக்கு கண்டிப்பா எப்படி மார்க் பண்றதுனால சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ட் பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நிப்பிள் பாயிண்ட், இந்த நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து இப்ப இந்த டாட் எங்க வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி லைட்டா சாக் வச்சு மார்க் பண்ணி விட்டுட்டு இப்ப இதோடைய லென்த்தை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கு. அதாவது இந்த 3 டாட்டுக்கும் ஒரு கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு நம்ம டாட் முடிகிற இடம், இங்க இருந்து ஒரு இன்ச் எடுக்கணும் இல்லையா, இந்த 1 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு நேரா தான் நம்ம சென்டர் பிடிக்கணும். இப்ப இந்த இதோடைய உயரம் இருக்கு இல்லையா, இதுக்கிட்ட நம்ம சென்டர் எடுக்க போறோம். இப்ப டேப் அந்த மாதிரி வச்சுட்டு பாதியா ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இதோடைய பாதி நமக்கு கிடைக்கும். கிடைச்சிருச்சா? இப்ப இதுல இருந்து நம்ம கிராஸ் எடுக்கணும். இந்த சைடு இதை வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் தானே நம்ம இங்க விட்டோம். அந்த 1/4 இன்ச் வந்து நமக்கு மைனஸ் ஆயிடும். 1/2 இன்ச் தான் 1/4 இன்ச் தான் நம்ம பிடிக்கணும். அதை கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டா நம்ம இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைனுக்கு நேரம் நமக்கு வரணும். புரியுதா உங்களுக்கு? இந்த லைனுக்கு நேரம் வரணும். இப்ப நம்ம இந்த டாட்டோடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துட்டு இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் டாட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் இருக்கு. 1.25 இன்ச் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாட்ல இருந்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டு இப்ப இதுக்கு நடுவுல இருந்து
இந்த டாட்டை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு கிராஸ், அதே மாதிரி இந்த சைடு ஒரு கிராஸ். இப்ப இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஆம்ஹோலுடைய டாட் வந்து எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ஹூக் பட்டி சைடு ஷோல்டர்ல இருந்து இந்த ஆம்கோலுடைய டாட் எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த டாட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி அளந்து பாருங்க ஷோல்டர்ல இருந்து. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சுக்கும் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி இருக்கு. அதே மாதிரி இப்ப ரெடி அளவுல இருந்து தான் அளவு ப்ளவுஸ்ல எடுத்தோம். அதே மாதிரி நம்ம ரெடி அளவுல இருந்து வச்சு கரெக்டா அந்த டாட்டோடைய லென்த் இங்க வருது. இப்ப இந்த இடத்துல வருது. அப்ப இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் கிட்ட தள்ளி, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இதோடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச் இருக்கணும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா வர்றதுக்காக இந்த மாதிரி அளவு எடுக்க சொல்றேன். நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, இப்ப இந்த மாதிரி கழுத்துல இருந்து இந்த ஆம்கோலுடைய டாட் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு 2 இன்ச்ல இருந்து பாருங்க, கழுத்துடைய லென்த் கீழே பாட்டம்ல இருந்து ஒரு 2 இன்ச்ல இருந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க. எந்த இடத்துல, அதாவது இதோட லென்த் என்ன வருது. இப்ப 3 இன்ச்சுக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி இருக்கு. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண கழுத்துல இருந்து ஒரு 2 இன்ச் கிட்ட எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கிராஸ் பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டா வரும். நமக்கு முன்னாடியும் போயிருக்காது, பின்னாடியும் போயிருக்காது, ஸ்ட்ரைட்டா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், பர்ஃபெக்டாவும் இருக்கும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டாட் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கப்பு வந்து நமக்கு அமுங்கின மாதிரி இருக்கும். இதுல ரொம்பவே முக்கியமான டாட் ஆம்ஹோலுடைய டாட் மட்டும்தான். அதை நீங்க கரெக்டா பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 3.5 இன்ச் தள்ளி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 3 இன்ச் கிட்ட இந்த டாட் இருக்கு. அதே மாதிரி இந்த கழுத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச் கிட்ட எடுத்து மாதிரி எடுத்துட்டு 3 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு இப்படிதான் கிராஸ் பிடிக்கணும். இப்ப இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோலுடைய டாட்டுக்கும் எவ்வளவு லென்த் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இதுல 1.5 இன்ச் இருக்கு. இந்த 1.5 இன்ச்சை நம்ம கரெக்டா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிட்டு அப்புறம் இங்க இருந்து ஒரு கிராஸ் எடுத்துடலாம். இதோட கேப்பை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 1 இன்ச் இதோடைய கேப் இருக்கணும். இப்ப அவ்வளவுதாங்க. இந்த டாட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்றீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நம்ம இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணுமானா கண்டிப்பா வராது. நமக்கு இந்த டாட்டுமே நம்ம மடக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனாலதான் நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்க வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி புரிய வைக்கிறேன். நீங்க ஸ்டிச் பண்ணும்போது நான் இப்ப வந்து எப்படி வந்து இந்த மெத்தட் சொன்னனோ அதே மாதிரி நீங்க அளவை எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்ப கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கழுத்துல இது ரெடி அளவு மட்டும்தான் மார்க் பண்ணிருக்கோம். தையலுக்காக 1/2 இன்ச் நம்ம 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ விடல இல்லையா, அதை இந்த மாதிரி டாட் டாட்டா முன்னாடி கழுத்துக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போடுங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுமே நம்ம ரொம்ப ஈஸியா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம மடிச்சு வச்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டி தான். நமக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிளாத் எதுவுமே வேஸ்ட் பண்ணாம எப்படி சிஸ்டர் கட்டிங் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு இந்த மாதிரி கட்டிங் போடும்போது கண்டிப்பா கிளாத் வேஸ்ட் ஆகாது. இப்ப இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு கொஞ்சம் அகலமா இருக்கும் இல்லையா, இந்த கிளாத் அப்படியே பட்டிக்காக எடுத்துக்கோங்க. இப்ப இதுல 2 கிளாத் இருக்கு, ஃபோல்டிங்ல இருக்கு, நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப நமக்கு எப்பயுமே நமக்கு வந்து 4 கிளாத் தேவைப்படும். ஒரு சைடு பட்டிக்கே நமக்கு இந்த 2 கிளாத் தேவைப்பட்டுரும். இன்னொரு சைடு பட்டிக்கு நமக்கு அதே மாதிரி இந்த மாதிரி கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும். நிறைய பேர் கேட்டீங்க பட்டியோட லென்த் எவ்வளவு சிஸ்டர் வேணும் அப்படின்னு.
உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து குறையாம கிளாத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அகலமும் அந்த பட்டியோட அகலத்தை பொறுத்து 6 இன்ச்சுக்கு குறையாம இந்த அகலமும் எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் தான் இருக்கு. இந்த பிளவுஸுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப வந்து பட்டி வந்து அதிகமா வச்சு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க எப்பயுமே ஒரு 6 இன்ச்சுக்கு குறையாம எடுத்துக்கோங்க. இப்ப 4 கிளாத் இருக்கு. இந்த பட்டியோடைய பட்டியோட உயரத்தையும் பிளஸ் பட்டியோட அகலம் வந்து எப்படி கரெக்டா அந்த அளவு ப்ளவுஸ்ல எவ்வளவு பட்டியோட சைஸ் வச்சிருக்காங்களோ எப்படி சிஸ்டர் மார்க் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதையும் நம்ம பாத்திரலாம். அதுக்கு முதல்ல பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பார்ட் எடுத்துட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி பேக் பார்ட்டோட ஷோல்டரும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டரும் ஈவனா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஈவனா வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கிளாத் எடுத்துட்டு கீழே பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா மேல நமக்கு ஒண்ணு போல இருக்கணும், கீழே நமக்கு முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த பாட்டம்ல நம்ம 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடணும் தையலுக்காக. அப்பதான் நமக்கு ஸ்டிஃபா இருக்கும் கீழே பாட்டம்ல. இப்ப இது வந்து பேக் சைடு போற மாதிரி வச்சுக்கலாம், இது ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே தூக்கி விட்டுருங்க. முன்னாடி தூக்கி விட்டுட்டு இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தச்சு முடிச்சிருவோம். அதாவது ஃப்ரண்ட் பேக் பார்ட்ல இந்த மாதிரி மடிச்சடிச்சிருவோம் இல்லையா, அப்ப இந்த மாதிரி நம்ம கம்மியாயிரும். இப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இது வந்து உள்ள போயிரும் இல்லையா. இப்ப இதை நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக தான் இந்த 1 இன்ச் விட்டுருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஈவனா வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் நமக்கு பாட்டம் ரெண்டு ஈவன் ஆயிரும். இப்ப இந்த இடத்தான் தான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணுவோம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் அப்படி போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இப்ப ஈவனா போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி கர்வா கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா, அழகா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம பட்டி மேல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இதை அப்படியே மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துடலாம், பட்டி பீஸையும் நம்ம எடுத்துடலாம். இப்ப இது வந்து நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணிருக்கோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நமக்கு கிடைக்குமோ அந்த அளவு. இப்ப நம்ம பட்டி பீஸ்ல 1/2 இன்ச் தையலுக்காக விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை நம்ம அழகா இந்த மாதிரி கர்வா மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து நம்ம தையலுக்காக விட்டது. அப்படியே நம்ம ஒரு போட் ஷேப் எடுத்துக்கலாம். பட்டி பீஸுமே நம்ம நீட்டா எடுத்தாச்சு. இந்த மெத்தட்ல தான் நம்ம பட்டி பீஸ் எடுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிளாத்தே இவ்வளவுதான் மிச்சமா இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ்க்கு வந்து கழுத்து பகுதியில கிராஸ் பீஸ் அடிச்சு திருப்போம் இல்லையா, இப்ப இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கிராஸா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா வரக்கூடாது. இங்க கிராஸுக்கு 1 இன்ச்சோ இல்ல 3/4 இன்ச்சோ எவ்வளவு நீங்க எடுக்கிறீங்களோ அதை கரெக்டா மார்க் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக வச்சுக்கலாம். இப்ப நமக்கு கிளாத் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் மிச்சமா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிளாத் வந்து எனக்கு நிறைய வந்து வேஸ்டா போகுது சிஸ்டர், எப்படி வந்து கரெக்டா கட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. நீங்க 1 மீட்டருக்கு கரெக்டா இப்ப 40 இன்ச் பிளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத் இருந்தா கிளாத் நமக்கு வேஸ்டே ஆகாது. 32 இன்ச் 34 இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுவுமே நம்ம வந்து ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்றதுக்கும் நம்ம அந்த கிளாத்தை யூஸ் பண்ணிப்போம். நம்ம பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் பட்டி பீஸ், இந்த 2 கிளாத்தையும் நம்ம அது மேல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பட்டிக்காக உள்ள கிளாத்து கிராஸ் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் அது கரெக்டா நமக்கு எந்த ஒரு கிளாத்தும் நமக்கு மிஸ் ஆகாம கரெக்டா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண முடியும்.
இந்த பிளவுஸோட ஃபுல் கட்டிங் வீடியோ நம்ம பார்த்தாச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, அளவு ப்ளவுஸ் வச்சு ட்ரேஸ் எடுத்து காமிங்க அப்படின்னு. உங்களுக்காக வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.